வணக்கம். இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மோடியினுடைய முகத்திரை, மிக குறிப்பாக பாஜகவினுடைய முகத்திரையை பாஜகவை சேர்ந்தவர்களே இப்போது கிழிக்க தொடங்கி இருக்கிறார்கள். 3 செய்தி, 3மே பாஜகவை பற்றி பாஜகவினரே போட்டு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி. முதல்ல 40,000 கோடி ரூபாய் ஊழல். இது வந்து பாஜக இந்தியா முழுக்க செய்யல, ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் பாஜக அரசு கோவிட் காலத்தில் 40,000 கோடிக்கு ஊழல் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏவே இன்றைக்கு வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதை சொன்னதுக்காக என்னை கட்சியை விட்டு நீங்கள் நீக்கினீங்கன்னா நான் எல்லா ஊழலையும் வெளியில் சொல்லி ஆதாரங்களோடு அம்பலப்படுத்துவேன்னு ஒரு மிரட்டல். இப்படி ஒரு மிரட்டலை நம்ம பார்த்ததில்லை. இது ஒன்று. ரெண்டாவது, கடவுளின் பெயரை சொல்லி, குறிப்பாக ராமரின் பெயரை சொல்லி பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆட்டையை போட்டு மக்களிடம் இருந்தெல்லாம் பணத்தை எடுத்து வசூலை போட்டு அதை கொண்டு போய் ஊழல் பண்ணி அவங்க வாயில் போட்டுக்கிட்டு போயிடுறாங்க என்று பாஜகவினுடைய சாதாரண ஆள் இல்லை, தேசிய பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்தவர் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான குற்றச்சாட்டை இதனுடைய சமூக வலைதளங்களில் வைத்தார். இருந்தவர் நான் சொன்னேன், ஏன்னா இப்போ சொன்ன பிறகு அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பகவத்கீதையிலிருந்து நான் ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் சூத்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற 3 வர்ணங்கள், அதாவது பிராமணர், சத்திரியர், வைஷ்யர்களுக்கு சேவகம் செய்வதற்காக பிறந்தவர்கள் என்று இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஒரு சிட்டிங் பாஜக சீஃப் மினிஸ்டர் போஸ்டாக போடுறாரு. போட்டு எல்லாரும் அடித்த பிறகு அதை டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 3 விஷயங்களும் மோடியினுடைய முகத்திரை, பாஜக காட்டக்கூடிய பிம்பம், இதை சுக்கலாக உடைத்து நொறுக்கி இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, எந்த அளவுக்கு இந்த ஊழல் முறைகேடுகள் போகிறது அப்படிங்கிறத விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. முதல்ல 40,000 கோடி ஊழல்ல இருந்து நம்ம தொடங்கலாம். கர்நாடகாவில் இப்போது தான் பாஜக ஆட்சி இழந்தது. அதை 40% கவர்மெண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் எந்த திட்டத்தில் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் 40% கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கமிஷன், அதற்கு போக அதிகாரிகள் மற்றவங்களாம் எடுப்பாங்க. கவர்மெண்ட்டு நான் மீன் பண்ணது அதிகாரிகள் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ், அவங்களுக்கு அரசியல் மந்திரியிலேருந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாஜகவினுடைய கிளைக்கழக பொறுப்பாளர் வரைக்கும் அந்த செட்டப்பில் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் எடுத்தது போக, அதுபோக கட்சிக்காரங்க, அதை தாண்டி அதிகாரிகள் இவ்வளவும் பிடிங்கிட்டுனா எங்கே கான்ட்ராக்டுக்கு போகிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதற்காக அவர்கள் ஆட்சியை பறி கொடுத்தார்கள். இப்போ இந்த இடம் தான் முக்கியமானது. கர்நாடகாவில் முதலமைச்சரை நமக்கு ஞாபகம் இருக்கும் மாற்றினாங்க. யாருன்னா எடியூரப்பாவிடமிருந்து அது பசவராஜ் பொம்மாய்க்கு மாற்றப்பட்டது. அப்படின்னு இருக்கும்போது பசவராஜ் பொம்மாய்க்கு மாற்றப்பட்டதற்கான காரணமே இவர் செய்த பெரும் ஊழல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. வேறு சில குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இருந்தது. ஆனால் மாற்றி விட்டுட்டாங்க. இப்போ ஒரு பாஜக எம்எல்ஏ, அவருடைய பெயரை நம்ம பார்த்துடலாம், எட்நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கும் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், அந்த 40% கமிஷனில் முழுக்க எடியூரப்பா தான் மொத்த பணத்தையும் எடுத்து கொண்டு போனார், கொள்ளையடித்தது அப்படிங்கிறத அவர் தான் செஞ்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு புயலாக கிளப்பி இருக்கிறார் கர்நாடகாவினுடைய அரசியலில். அதை தாண்டி இன்றைக்கு அவருக்கு கட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு பேர் இல்லை. ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பாஜகவில் நமக்கு நல்லா தெரியும், 6 மாதமாக தேர்தலில் தோற்ற பிறகு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அப்படிங்கிறதுக்கே அவங்களால முடியாமல் இருந்தது. பலரும் பல அணிகளில் இருந்தார்கள். தோற்றதுக்கு யார் தலையில் பொறுப்பு கட்டுறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலை இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல் சந்தோஷ் அவர் தலைமையில் ஒரு ஃபேக்ஷன், எடியூரப்பா அவர் ஒரு பவர் சென்டராக இருந்து அவர் பக்கம், இது போக வேறு சிலர் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள். நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த தோல்விக்கெல்லாம் பிறகு பாஜக ஆஃபீஸ்க்குள்ளே பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் வரக்கூடாதுன்னு அடிதடி பண்ணி கதவெல்லாம் பூட்டிட்டெல்லாம் சில வேலைகள் போச்சு. அப்படி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வேலைகள் நடக்கிறது, ஒரு பெரிய லாபி அப்படின்னுட்டு ஒரு விஷயம் இப்போது வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை கட்சியை விட்டு நீக்கினீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண 40,000 கோடி ஊழலை நான் வெளியிடுவேன் அப்படின்னுட்டு இன்றைக்கு அட்டாக்கிங் மோடில் போயிருக்கிறார். யாருன்னு அவர் சொல்கிறாருன்னா, எடியூரப்பா ஆட்சி காலத்தில் கொரோனா பெருந்தொற்று அதிகபட்சமாக இருந்தபோது கிட்டு வாங்கியதில் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அந்த கிட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, பல விஷயங்கள், அது மாஸ்க்லேருந்து சானிடைசர்லேருந்து ஹாஸ்பிட்டல் வெண்டிலேட்டர் பெட்லேருந்து பல விஷயங்கள் வாங்கினாங்க. இது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுத்துலையும் நீங்கள் கமிஷன் அடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, பிஜேபி கவர்மெண்ட் இன் கர்நாடகா ஹேவ் டன் எவ்ரிதிங். கொரோனாவில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எனக்கு மட்டும் இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடியூரப்பாவினுடைய மகன் BY விஜயேந்திரா இன்றைக்கு
பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக அவரை மாற்றி அந்த இடத்துல நகர்த்துறது அப்படிங்கிறதுல தான் லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் இன் கொரோனா வைரஸ் மேனேஜ்மெண்ட் டியூரிங் தி பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அவரோட எடியூரப்பாவினுடைய மகன் வரைக்கும் இது போகிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். ஒரு மாஸ்க்கு 45 ரூபாய் இருக்கக்கூடியதை எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 485 ரூபாய்க்கு ஒரு மாஸ்க்கை வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட், எடியூரப்பா கவர்மெண்ட் கொரோனா காலகட்டத்தில் அப்படின்ட்டு குறிப்பிடுகிறார். அவங்க வந்து 10,000 பெட்ஸ் அரேஞ்ச் பண்ணதாக சொன்னாங்க. அந்த 10,000 பெட் அப்படிங்கிறது வாடகைக்கு வாங்கப்பட்டது. நல்லா கவனிங்க, வாடகைக்கு தான் வாங்கப்பட்டது. அவங்க காசு கொடுத்தே வாங்கியிருந்தா அந்த வாடகைக்கு வாங்கினதுக்கு 2 பெட்டை நீங்கள் விலைக்கே வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு நாளைக்கு 20,000 ரூபா கொடுத்து ஒரு பெட்டுக்கு இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க கோவிட் காலம் முழுக்க அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். 2 காட்ஸ் வித் செலைன் ஸ்டாண்டு, அதாவது 2 பெட் அந்த கட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த செலைன் ஸ்டாண்ட் நமக்கு இது ஏற்றுவாங்க இல்லையா சொல்ல மற்றதோ அந்த ஸ்டாண்டோட சேர்த்து 2 செட்டே நீ 20,000 வாங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு பெட்டுக்கான வாடகை மட்டும் 20,000 கட்டி வாங்கியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு போட்டு இதெல்லாம் இந்த காசெல்லாம் எங்கே போயிருக்கு அப்படிங்கிறத நான் கேள்வியாக எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பான ஆதாரங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸை ஏற்கனவே பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் மாநில அரசுலேயே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்காகவே வேற இவங்க காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை டீட்டெயில் தான் நான் வேணால் வெளியிடுறேன். ஏன்னா அன்னைய ரேட்டுக்கு எது என்ன ரேட்டில் இருந்துச்சுன்ற மார்க்கெட் ரேட் நமக்கு இருக்கும். அதுபோக இவ்வளவு செலவு தான் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறதாங்கிறத எங்கே ப்ரொக்யூர் பண்ணாங்க, எங்கே வாடகைக்கு எடுத்தாங்கிறத பிடிச்சா வெளிப்படையாக அந்த ஊழலை உடைத்து என்னால் பேச முடியும். என்னை கட்சியை விட்டு நீங்கள் நீக்கினால் இந்த ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் அப்படின்னு பாஜகவினுடைய ஒரு எம்எல்ஏ அவரே இன்றைக்கு வந்து பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் ஆக்சுவலாக இது 2 விதமான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. அவர் வாங்கினார், இல்லை ஊழல் குற்றச்சாட்டை பாஜக செய்தது, அந்தலேருந்து பணம் யார் யாருக்கெல்லாம் போச்சு, இதுக்குள்ளேயே இந்த கான்ட்ரவர்சி அது அப்படியே நீங்கள் நூல் பிடிச்சி வால் பிடிச்சி கொண்டு போனீங்க அப்படின்னா டெல்லியில் அன்றைக்கு மோடி அரசினுடைய அதிகாரப்பூர்வ அமைச்சராக இருந்தவர் வரைக்கும் அது போகுமா அப்படிங்கிறது தனி கதை. அதை ட்ராக் எடுக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட். நம்ம இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இதை போட்டு கொடுத்தது யார் அப்படின்னா அதுவும் பாஜக காரங்க தான். ஏன்னா இப்போ பேசுகிறவர் பாஜகங்கிறது மட்டும் இல்லை, 2 தரப்புக்கு நடந்த ஒரு பவர் சென்டர் வாரின் காரணமாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. யார் யாருக்கும் அப்படின்னா எடியூரப்பா தரப்புக்கும் பிஎல் சந்தோஷ், நம்ம அண்ணாமலையினுடைய குருநாதர் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு வார் என்பதனுடைய நீட்சியாக தோற்றதுக்கு நீதான் காரணம் நான் தான் காரணம் யார் மேலே பழிய போடுறதுன்னு தெரியாததன் காரணமாக இந்த விஷயம் தூண்டிவிடப்பட்டு கசிவிடப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு செய்தி இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் எடியூரப்பாவினுடைய மகனுக்கு அங்கே மாநிலத்தில் பொறுப்பு கொடுக்குறாங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீட் பண்ண போகிறார் அப்படின்ட்டு அவருக்கான பொறுப்புகளை அரசு யார் பிஜேபி உறுதி செய்கிறது. வாரிசு அரசியலுக்கு எதிரான மோடியும் அமித்ஷாவும் எடியூரப்பாவினுடைய மகனுக்கு அங்கே மாநில பாஜகவினுடைய பொறுப்பை தூக்கி அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பக்கம் யார் ஓரங்கட்டப்பட்டிருப்பது என்றால் பிஎல் சந்தோஷ். இந்த தோல்விக்கு பிறகு பிஎல் சந்தோஷ் அப்படின்னா நமக்கு தெரியும் அண்ணாமலையினுடைய குருநாதர் என்பதை தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய ரொம்ப அதிகமாக நெருக்கமாக இருந்தவர் பிஎல் சந்தோஷ். அந்த தொடர்பு தெரிந்ததன் காரணமாகத்தான் அவரை இந்த தோல்வியை காரணமாக வைத்து ஓரங்கட்டுவது என்கிற இடத்திற்கு மோடியும் அமித்ஷாவும் நகர்ந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பார்வை இருக்குது. ஓஹோ, நீ என்ன மீறி உன் பையனுக்கு ஸ்டேட்டில் பொறுப்பு வாங்கிடுவியா, உன்னை பற்றி நான் ஊழலில் வெளியிடுறேன் அப்படின்ட்டு தான் இவர் அவரை தூண்டி விட்டு வெளியே அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இதை நம்ம உண்டு இல்லைங்கிறத தாண்டி இந்த மோதல் அப்படிங்கிறது இருப்பது நமக்கு தெரிகிறது. இப்படி ஒன்று நடந்ததாக ஒன்று இருப்பதாக தெரிகிறதுனால ஒரு டாட்டா கனெக்ட் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசியலில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த 40,000 கோடி எங்கே போயிருக்கு, யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்றாங்க. ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து அவருக்கு கோவிட் வந்திருக்கு. யாருக்கு இந்த குற்றச்சாட்டார் இல்லையா, அவருக்கு கோவிட் வந்திருக்கு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நான் சேர்ந்தப்போ எனக்கு 5,80,000 வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு மெடிக்கல் கிளைம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் மெடிக்கல் கிளைமை ஒழுங்காக எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு கூட அன்றைக்கு இருந்த அரசு சரியாக இல்லை அப்படிங்கிறதையும் அவர் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார். அந்த மெடிக்கல் கிளைம் பண்ணதா யார் நம்ம மோடி கவர்மெண்ட் சிஏஜி சொன்னாங்க இல்லையா, செத்தவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே செத்து முடிஞ்சவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க இறந்து புதைச்சி டெத் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு அவங்களுக்கு இன்சூரன்ஸ்
இன்சூரன்ஸ் கிளைம்னு பண்ணி தூக்கி கொண்டு போனாங்கல்ல வாயில் போட்டுக்கிட்டு பிஜேபி அரசுகள் இந்தியா முழுக்க, அந்த வேலை இருக்கு இல்லையா? அப்படி இங்கே இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிட்டு ஆனால் என் கைக்கு எதுவுமே வராமல் அரசியல் இருக்கிறவர்களே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர் குற்றச்சாட்டாகவும் கொடுக்குறாரு. அதாவது அந்த சமயத்தில் எனக்கு அவ்வளோ ஆச்சு, ஆனால் அரசால் அதை இது பண்ண முடியல, இந்த மாதிரி பலருடைய பணத்தையும் இவங்க ஆட்டையை போட்டிருக்கிறார்கள் என்கிற பகீர் குற்றச்சாட்டு தான் இன்றைக்கு வந்திருக்கிறது. பார்ப்போம் மோடி அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கிறது, யார் நீக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிடலாம், இதை வெளியில் சொன்னதற்காக இந்த எத்னால் அப்படிங்கிறவர் நீக்கப்படுவார் அப்படிங்கிறது உறுதியாக நம்ம சொல்லலாம். எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இப்படி பாஜகவினுடைய ஒரு ஊழலை முறைகேட்டை சொன்னதற்காக தேசிய பொதுச் செயலாளராக இருந்தவரை ஜேபி நட்டா அந்த பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எங்கெங்க நடந்தது, அவர் என்ன ஊழலை பற்றி வெளியேற்றினார் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். மேற்கு வங்கத்தில் அவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா அனுபம் ஹஸ்ரா அப்படிங்கிறது அவருடைய பெயர். மேற்கு வங்கத்திலிருந்து பிஜேபியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துல இருந்த ஒருத்தவர் அவர் தான். அவரை தான் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார். ஏன் நீக்கப்பட்டார்னா, பாஜகவினர் ராமரின் பெயரை சொல்லி, கடவுளின் பெயரை சொல்லி காசு ஆட்டையை போட்டு, யார், அப்பாவி மக்களிடம், ஏழைகளிடம், பக்தர்களிடம் காசு ஆட்டையை போட்டு இவங்க தூக்கிட்டு போகிறாங்க. பாஜக கட்சிக்குள்ளே கரப்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நானும் எவ்வளோ காலம் தான் வெயிட் பண்ணுறது, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை இத்தனை வருஷமா அப்படின்னு ஒரு மனம் பொங்கி ஒரு போஸ்ட்டை போட்டு, பாஜகவில் ஊழல் இருக்குங்கிறத நீ வந்து பொது வெளியில் சொல்கிறியா கட்சியில் இருந்துக்கிட்டு அப்படின்னு பதவியை பிடிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ இது எப்போ நடந்தது அப்படிங்கிறத பார்த்ததெல்லாம் கடந்த வாரம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோடி வந்து கொல்கட்டாவுக்கு போனார். அன்றைக்கு ஒரு ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பட் மோடி அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கல, வேறு சில விஷயங்கள்லாம் தொடங்கி வச்சுட்டு அவர் போயிட்டார். பட் அந்த ஈவெண்ட்டுக்கு அவர் வாழ்த்து சொன்னார். 1,00,000 பேர் ஒன்று கூடி பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை ஒரு பெரிய மைதானத்தில் திரண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்லோகங்களை சொல்லி இசைத்து பாடி ஏதோ பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கு வந்து பல லட்சம் பல கோடிகள் செலவு செய்யப்பட்டது. ஒரே விஷயம், இது பிஜேபியினுடைய நிகழ்ச்சி கிடையாது. இவங்களுக்கு தான் 1008 அமைப்புகள் இருக்கும்ல, விஸ்வ இந்து பரிஷத்து, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து, அது இது இந்து சேனா, அந்த சேனா, கோ சேனா, இப்படி ஏதாவது ஒரு சேனா வச்சுருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி 3-4 இந்து அமைப்புகள் அதை ஒன்று சேர்த்து அந்த விஷயத்தை, அந்த 1,00,000 பேர் கூடி எல்லாரும் சேர்ந்து பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கிறதோ பாடுறதோ ஏதோ அந்த ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, விவிஐபி பாஸ்ன்னு பாஸ் போட்டு ஒரு பாஸ் 1000 ரூபான்னு தலைக்கு பார்த்து அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் பிடிச்சி அவங்கக்கிட்ட விற்று காசு பார்த்துருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாஜகவினர். இவர் வந்து இதுக்கு முன்பாக லோக்சபாவினுடைய எம்பியாக இருந்தவர் இந்த அனுபம் ஹஸ்ரா, அவரை தான் இப்போ நீக்கியதாக இவர் போட்டிருக்காரு இல்லையா? அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சம் விஐபி பாசஸ் வர் மேட் ஃபார் கீதா பாத் ஃபார் சம் விஐபி பீப்புள். சில விஐபிகளாக விஐபி பாஸ் ரெடி ஆயிருக்கு. இட் வாஸ் கிவன் டு பிளாக் லெவல் லீடர்ஸ் ஆஃப் பிஜேபி. பிஜேபியில் அந்த ஊரில் மண்டலத்தில் பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, நான் சொல்கிறது கிளை கழகம் அடுத்து அந்த லெவலுக்கு போகும், அவங்ககிட்ட அந்த பாஸை கொடுத்து அவங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பிர்பூம் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ஹட்டி பகுதியில் இருக்கக்கூடியவங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு தலைக்கு இதுன்னு வரவங்க போகிறவங்க தெரிஞ்சவங்கிட்டலாம் காசுக்கு வித்துட்டாங்க. கடவுளின் பெயரை வைத்து ஊரை ஏமாத்துறது எப்படி சரியாக இருக்கும், பிளாஸ்ஃபமி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நீங்களாம் உண்மையிலே ஹிந்துவாடா, கடவுள் சம்மந்தமான விஷயத்துக்கானது போய் காசுக்கு விற்கிறீங்களேடா, நீங்களாம் உண்மையான ஹிந்துவா அப்படின்னு பாஜகவினரை பார்த்து, எங்கே இருக்கக்கூடிய பாஜகனா பொதுவாக எல்லா பாஜகவுன்னே வச்சுக்கலாமே, கடவுளுக்கான விஷயத்தில் காசு வாங்குனீங்களே நீங்களாம் ஹிந்துவா அப்படின்னா சுருக்குன்னு தைக்கும் இல்லை. இப்போ அடுத்து ராமர் கோயில் திறக்க போகிறாங்க, வந்து கொண்டு போய் அந்த சிலையை வெளியிலேருந்து கொடுக்குற இடத்துக்கு போகிறார். ஏன்னா விக்கிரகத்துக்குள்ளே கர்ப்பகிரகத்துக்குள்ளே அவரை விடுவாங்களாங்கிறது இருக்குது. ஆனால் விடமாட்டேன்னாங்கன்னா இவர் முரண்டு பிடிச்சிட்டு உள்ளே போவாராங்கிறது வேற கதை. அதில் வந்து நம்ம ஜனவரி மாதம் வெள்ளித்திரையில் காண்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பட் அப்படி நடக்கும்போது அதில் விஐபி பாஸ் வந்து எல்லாரும் அந்த முதல் ரோவில் நிற்கிறது, 2வது ரோல் நின்று திறக்கும் போது பார்க்குறதுலாம் பாஸ் விற்க தான் போகிறாங்க. அதை கவர்மெண்ட்டே விற்க போகுது. யோகிச்சு அதுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இப்படியெல்லாம் விவிஐபி அந்த இதெல்லாம் இருக்கும்போது எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் அவங்க பண்ண பிளானே இப்பயே திட்டுற மாதிரி ஆகிடும்ல. நீங்கள் ஒரு உண்மையான ஹிந்துவாக இருந்தால் அதை பண்ணுவியான்னா கொந்தளிச்சு போயிட்டாங்க. இஃப் திஸ் இஸ் ட்ரூ, திஸ் இஸ் ஃபேட்டல். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மிக மிக மோசமான மரண அடி நமக்கு விழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கரப்ஷன்
கீதையை பற்றி நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா பாடக்கூடிய இடத்துலையும் நீங்கள் போய் ஊழல் பண்ணுறீங்களேடா, ஹிந்துஸ் உங்களுக்கு நீ ஒரு இந்துவாக இருந்தால் அதை செய்வியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை விற்கிற ஆள் இருக்கான்ல, இவன் மேலே ஏற்கனவே பல குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அவனுக்கு கட்சியில் வேண்டப்பட்டவர்கள்லாம் வேறு வேறு பொறுப்பில் இருக்கிறதுனால அவன் அந்த பொறுப்பை விட்டு தூக்காமல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க நல்லா அப்படின்னா, அவன் அந்த 1000 ரூபாய்க்கு பாசை விற்று வாங்குற காசை மேலே மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறான்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்டுட்டு, ஹவு லாங் வி வில் வி ஸ்க்ரீம் ஃபார் அ கரப்ஷன் ஃப்ரீ பிஜேபி, பாஜகவில் ஊழல் இல்லாமல் அந்த கட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை காலம்தான் நாங்கள் கத்திக்கொண்டே இருப்பது என்று பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் எம்பி, இந்நாள் தேசிய பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு பிறகு அவர் எப்படி விடுவாங்க, பார்ட்டியில் எனக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் என்பதற்காக, அதாவது கட்சியினுடைய கருத்துக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் என்பதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை தான் நாம் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது, பார்ட்டியினுடைய லைன் என்பது கடவுளின் பெயரால் ஊழல் பண்ணி வாங்கி அவங்க வாயில் போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறதும், எளிய மக்கள்கிட்ட பிடுங்கி திங்கிறது அப்படிங்கிறதும் தான். அதற்கு எதிராக அவர் பேசலாமா, பேசினால் என்ன நடக்கும், இப்படி தான் பதவி பிடுங்கப்படும் என்பதை பாஜக தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஸோ இந்த 2 டெவலப்மெண்ட்ஸ் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அப்படின்னா மூன்றாவது ஒன்று, மிக மிக சனாதன தர்மம் அப்படின்னு இவர்கள் பேசி கொண்டிருப்பது என்பது சாதி இழிவைத்தான் அப்படிங்கிறதை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஹிமந்த பிஸ்வா சர்மா, அசாமினுடைய முதலமைச்சர், இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி இவங்க இந்த கீதையை இது பண்ணணும்னு ஊருக்கு ஏதாவது இதை போட்டு ஈவெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஈவெண்ட்டில் அவர் போய் கலந்துக்கிட்டு அதற்கு பிறகு அவருடைய ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார். அசாமி மொழியில் அது இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது அது அசாமி மொழியில் இருக்கக்கூடியது ஒரு ஹிந்தி அந்த கார்டு, பகவத்கீதையினுடைய அந்த கொட்டேஷன் கார்டையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். அதில் என்ன வேர்ட் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆங்கிலத்தில் பார்த்து நான் தமிழ் படுத்துகிறேன். லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா ஹிம்செல்ஃப் டிஸ்கிரைப்டு தி நேச்சுரல் டியூட்டிஸ் ஆஃப் தி வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அதாவது நம்முடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் எது அவர்களுடைய தொழில் என்பதை ஏற்கனவே விலக்கி வகைப்படுத்தி விட்டார் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்னா நமக்கே தெரியும் இல்லையா, சைட்டிங் த 44th verse சன்யாஸ் ஜோக் என்கிற பகுதியில் 18வது சாப்டர் ஆஃப் பகவத்கீதாவில் 44வது ஸ்லோகம் அதைத்தான் அவர் போட்டிருக்கிறார். த வீடியோ எக்ஸ்பிளைன்ஸ் தி அக்ரிகல்ச்சர், விவசாயம் செய்வது, கவு ரியரிங், மாடு வளர்ப்பது மற்றும் தொழில் வணிகம் செய்வது தான் நேச்சுரல் டியூட்டிஸ் ஆஃப் வைஷ்யா, வைசியர்கள் என்று சொல்லக்கூடிய குலத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 3 தொழில். அதே நேரத்தில் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் இவர்களுக்கு சேவை செய்வது, அவர்களுக்கு அடிமையாக இருப்பது என்பதுதான் சூத்திரர்களினுடைய பணி, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இயற்கையின்படி அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பணி என்பதை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறார். செஞ்சுட்டு அது அசாமீஸில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு பதிவு வேறு. இதற்கு சமூக வலைதளங்களில் எதிர்கட்சிகளிடமிருந்து கடுமையான கண்டனங்கள் வந்த பிறகு அந்த பதிவை இப்போது அவர் இருந்த இடமில்லாமல் சத்தம் தெரியாமல் நீக்கிவிட்டார். நான் போட்டது தவறு என்றோ, சாதி அமைப்பு முறையை, வர்ணாசிரமத்தை நான் ஆதரிக்கவில்லை என்றோ ஒரு வார்த்தை கூட மறுப்போ மன்னிப்போ பதிலோ சொல்லாமல் சத்தமில்லாமல் அதை நீக்கிவிட்டு ஓடுவது என்பது பாஜகவினுடைய அறிவு நேர்மை எந்த லட்சணத்துக்கு இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது, இந்த சனாதன தர்மத்தை பற்றி பேசினால்தான் நீங்கள் அமைச்சராக இருக்க முடியுமா என்று உங்கள் மீது கோவாரண்டோ எல்லாம் போடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்குள்ளே நம்ம போகல. ஆனால் ஜனவரி மாதம் இப்போ வெக்கேஷன் முடிஞ்சு வந்ததும் உதயநிதி அவர்கள் தொடர்பான அந்த சனாதன வழக்கில் தீர்ப்பு வர இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் நம்ம கடந்து வந்தோம். அஃப்கோர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு தீர்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும். இந்த ஹிமந்த பிஸ்வாஸ்லாம் கோட் பண்ணலாம், ஒரு வேளை ஆர்குமெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா. ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரே இந்த லெவலில் இருந்துக்கிட்டு சூத்திரர்கள் இதை தான் செய்ய வேண்டும், அடிமை சேவகம் செய்யுங்கள் அப்படின்ட்டு இந்த மணியனுடைய மிகப்பெரிய வாரியாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து வார்த்தைகளை உதிர்ப்பார்கள் என்று சொன்னால், விச் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. எந்த கான்ஸ்டியூஷன் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னது நீங்கள் அரசமைப்பு சட்டத்தின் மீது எடுத்துக்கொண்ட பிரமாணத்தை மீறி விட்டீர்கள்னு. இப்படி வெளிப்படையாக பச்சையாக சாதி வெறியோட வர்ணாசிரமத்தினுடைய அந்த தலையில் பிறந்தவங்க, இதில் பிறந்தவங்க, அதில் பிறந்தவங்கன்னுட்டு யூட்ரஸில் இருந்து தாங்க பிறக்கணும், நம்ம அதுக்கு மேலே சொன்னோம்னா நம்ம ஆபாசமாக பேசுகிறோம் அப்படிம்பாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த அறத்துக்கு புறம்பான, அறிவியலுக்கு புறம்பான
இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதை பேசுகிறவரின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது பாஜக? நிச்சயமாக எடுக்காது. அவர் தான் முதலமைச்சராக கண்டினியூ ஆக போறாரு. பாஜக யாருக்கான கட்சி? அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர்களுடைய அதாவது சாதாரண பக்தர்களையும் அடிச்சு பிடுங்குவாங்க. கொரோனால உயிர் போற நிலைமையில் இருந்தவர்களிடமிருந்தும் ஆட்டையை போட்டிருக்கிறார்கள் என்பதை பாஜக காரர்களே கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் கவனிக்கத்தக்கது. கட்சிக்குள்ள அடுத்து ஒரு வேளை வருவோமோ இல்லையோ என்பதை தாண்டி ஒரு முட்டல் மோதல் என்பது தொடங்கி இருக்கிறது என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள், நிச்சயமாக ஓரங்கட்டப்படுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வேற அபவுட்ஸே தெரியாமல் எங்கே இருக்கிறாங்கிறதே தெரியாமல் போகும் என்பதெல்லாம் தனி. ஆனால் பேசிய விஷயங்களை உள்ளபடியே எடை போட வேண்டும். மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம், அவர்களுடைய பணி அப்படிங்கிறத மட்டும் நினைவுபடுத்தலாம். அடுத்தடுத்த நிலைகளில் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.